ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி யாத்திராகம் புஸ்தகத்தில் நாம் ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். 2 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும், யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் நாம் படிக்க போகிறோம். இதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் இந்த வசனங்களில் காண முடியும். யாத்திராகம் புஸ்தகம் 2:14 ஒருவர் படிக்கும்படி கேட்கிறேன். இன்னொருவர் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரெண்டு வசனங்களை பற்றி மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என்கிற சிறந்த ஒரு தேவ மனிதன். அவருடைய வாழ்வில் முதல் வசனம் சொல்லுகிறது, உங்களை எங்களுக்காக அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவர் யார்? ஜனங்கள் அவனை பகைத்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். 2வது வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே அந்த ஜனங்கள் மோசே ஏற்றுக்கொண்டார்கள், அவனை பணிந்து கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஜனங்கள் மோசை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல மறுபடியும் மோசையை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அவனை பணிந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் இந்த காலையில் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் உருவாக்கும் தேவனாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் தேவன் உருவாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் முதல் 5 ஆகமங்களை எழுதின இந்த மோசே, அதுதான் பஞ்சாகமங்கள் என்று சொல்வார்கள். ஆதியாகம், யாத்திரையாகம், லேவியராகம், எண்ணாகம், உபவாகம் போன்ற 5 புஸ்தகங்களை எழுதின மோசே. அது மட்டுமல்ல, 90ஆம் சங்கீதத்தையும் மோசே எழுதினதாக நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சகல மனிதர்களும் சிறந்த சாந்த குணம் உள்ளவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு முகமுகமாக பேசின ஒரு மனிதன் மோசே என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு காரணமானவர் இந்த மோசே. ஸ்தோத்திரம். அவர் தான் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கானானுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அதிக பிரயாசம் எடுத்தவர். மோசையை பற்றி நிறைய நல்ல காரியங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசையை பற்றி நாம் வாசிக்கிற போது, அவனுடைய தாய் தகப்பனுக்கு அவன் குழந்தையாக பிறந்த போது இருந்த சூழ்நிலை ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அங்கே எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது மோசே குழந்தையாய் பிறந்த தருணம், பார்வோன் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். எல்லா சிறு பிள்ளைகளையும் கொலை செய்ய திட்டமிட்டான், கட்டளையும் இட்டான். நைல் நதியில் கொண்டு போய் எல்லா பிள்ளைகளையும் போடுவதற்கு கட்டளையிட்ட போது 3 மாதம் அவனுடைய பெற்றோர்கள் அவனை பத்திரமாக பாதுகாத்தார்கள் அப்படின்றத நாம் பைபிளில் படிக்கிறோம். அவனுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையை அதற்கு மேல் பாதுகாக்க முடியாமல் அந்த குழந்தையை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அதை கொண்டு போய் நைல் நதியில் விட்டு விட்டார்கள். அந்த நைல் நதியில் இருந்து எடுக்கப்பட்டவன் தான் இந்த மோசே. பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வரும்போது அந்த பெட்டியை கண்டு அதை திறந்து பார்த்த போது அந்த குழந்தை அழகானதாக இருந்தது. எனவே அந்த குழந்தையை தான் வளர்க்க விரும்பினார். அந்த பிள்ளை ஒரு எபிரேய குழந்தை தான் என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அங்கே ஒரு வஸ்திரம் இருந்தது, அல்லது அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடிந்தது. இது எபிரேய குழந்தை தான் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அங்கே இருந்தது. ஆகவே அவள் எபிரேய பிள்ளையாக இருந்தாலும் சரி, எகிப்திய தேசத்தின் பார்வோனுடைய குமாரத்தியானாலும் அந்த குழந்தையை வளர்க்க அவளுக்குள்ளே உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஆசை, அவள் வளர்க்க ஆரம்பித்தாள். பெரியவனான போது என்று வேதத்தில் படிக்கிறோம். அந்த மோசே பெரியவனான போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகளை, கஷ்டங்களை அவன் பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோனும் அவனுடைய ஆட்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். அதிகமான வேதனைகள், அதிகமான வேலை பளு இருந்தது. ஆனாலும் அவர்கள் செய்ய வேண்டியபடி அந்த வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல இருந்தார்கள். ஸ்தோத்திரம். தாங்க முடியாத பாடு வேதனைக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் பார்த்தபோது மோசேக்கு தம்முடைய ஜனம் என்று அவனுக்கு அந்த உணர்வு இருந்தது.
நாம் இந்த அரண்மனையில் இவ்வளவு சுகபோகமாக இருக்கிறோமே, இந்த ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்களே நம்முடைய மக்கள் என்று தன்னுடைய ஜனங்களை பற்றிய ஒரு கவலை அவனுக்கு ஏற்பட்டது. எனவே தான் அவன் அந்த ஜனங்களை பார்த்து அவன் தன்னுடையவனாக கருதினான். அங்கே ஏற்பட்டதான ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். ஒரு நாள் காலையில் எழுந்து வந்தபோது தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் மனிதன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிக்கிறான். ஸ்தோத்திரம். இதை பார்த்தபோது அவனுக்கு அதிகமான கோபம் ஏற்பட்டது. எனவே மோசே எழும்பி போய் அந்த தம்முடைய ஜனத்திற்காக, இஸ்ரவேலுடைய மனிதனுக்காக எகிப்திய மனிதனை அவன் அடித்து கொன்று போட்டு மண்ணில் புதைத்து வைத்து விட்டான். யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்து கொண்டான். இன்னொரு நாள் அதே போல் இஸ்ரவேல் மக்கள் 2 பேர் ஆண்கள் அவங்களுக்குள்ளே அடித்து கொண்டார்கள். மோசே போய் கேட்கிறான், நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள் அப்படின்னு அவங்கள வழக்கு தீர்க்கிறான். நீங்கள் 2 பேரும் இஸ்ரவேலனாக இருக்கிறீர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு ஏன் வாக்குவாதம், ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்கிறான். அவர்கள் இருவரும் தங்களுக்காகத்தானே பேசுகிறான் என்று உணராமல் மோசையை பார்த்து சொல்லுகிறான், ஏற்கனவே ஏற்பட்ட சண்டையில் எகிப்தியனை கொன்று மணலுக்குள் புதைத்து வைத்தாய், அதே போல எங்களையும் செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டான். மோசே நினைத்தான், ஏற்கனவே செய்த அந்த கொலை யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது அது வெளிப்பட்டது என்று உணர்ந்தான். தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாகத்தானே நான் போய் நின்றேன், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்கு உன்னை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் வைத்தது யார் என்று கேட்டார். அவன் அவர்களுக்கு தீமை செய்ய போகவில்லை, நன்மை செய்ய தான் போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்ய போன இடத்துல மோசேக்கு கிடைத்ததான பலன், நீ எங்களுக்கு அதிகாரியோ நியாயாதிபதியோ, யார் உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தார்கள்? தேசத்தை விட்டு ஓடி போனான். நான் செய்த கொலை தெரிந்து விட்டது, பார்வோனுக்கு தெரிய வந்தால் ஆபத்தாகிவிடும் என்று பயந்து எகிப்தை விட்டு அவன் மீதியான் அப்படின்ற தேசத்திற்கு ஓடி போகிறான் என்பதை பார்க்கிறோம். 40 ஆண்டு காலம் அங்கே இருக்கிறான். தேவனுடைய சத்தம் கேட்டு மறுபடியும் ஆண்டுடைய அழைப்பின் பேரில் மறுபடியும் எகிப்துக்கு வருகிறான். அப்போதுதான் அந்த 2வது வசனம் நடைபெறுகிறது. தேவன் அவனை அனுப்பினார் என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயாதிபதியாக உன்னை யார் வைத்தார்கள், எங்களுக்கு அதிகாரியாக உன்னை வைத்தது யார் என்று கேட்ட அதே ஜனம்தான் அந்த மோசையை ஏற்றுக்கொண்டு அவனை பணிந்து கொண்டார்கள். இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? ஏற்கனவே அவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவனை எதிர்த்து பேசின ஜனங்கள், அவனை அங்கீகரிக்காதவர்கள் பின்னர் ஏன் அங்கீகரித்தார்கள், அவனை ஏற்றுக்கொண்டார்கள்? அப்படின்னா பழைய மோசே வேற, இப்போது மோசே வேற. முன்பு அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த விதம் வேறு, இப்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கிற விதம் வேறு. முன்பு மோசேயினுடைய நம்பிக்கை வேறு, இப்பொழுது மோசேயின் நம்பிக்கை வேறு. முன்பு மோசேயினுடைய குணாதிசயங்கள் வேறு, இப்போது மோசேயின் குணாதிசயங்கள் வேறு. மாற்றப்பட்ட மோசையாக வந்திருப்பதனால் அந்த ஜனங்கள் மோசையை அவன் பணிந்து கொண்டார்கள். மோசையினுடைய வாழ்வில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நம்பிக்கையற்றவனாக இருந்தான், கோபக்காரனாக இருந்தான், ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக இருந்தான். இன்னும் சிலவற்றை சொல்லிவிட முடியும். மோசே அவன் வாழ்வின் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்தான். மீதியான் தேசத்தில் போய் ஒரு ஓரமாக ஒரு கிணற்று சண்டையில் உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இனி நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அவன் எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் சரியாக இருந்திருந்தால் அவனுக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன்தான் வருங்கால பார்வோனாக இருந்திருக்கக்கூடும். அவனுடைய கைகளில் செங்கோலும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ராஜாவாக இருக்க வேண்டியவன். அவனுக்கு செல்வ செழிப்பு இருந்தது. தம்முடைய ஜனத்துக்காக துன்பத்தை தெரிந்து கொண்டபடியினால் இப்பொழுது அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அவனுடைய வாழ்வில் இனி எதிர்காலமே இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் அங்கே ஒரு கிணற்றண்டையில் அமர்ந்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறான். நான் எங்கேயோ இருந்தேனே, ராஜ உடை தரித்து நல்ல வஸ்திரங்களோடு நல்ல உணவோடு கூட செழிப்பாக இருந்தேனே, அவனுக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன என்று தெரியலை. என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வீடு கிடையாது, விலாசம் கிடையாது, வருமானம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, எந்த நம்பிக்கையும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அப்பா அம்மா கிடையாது, அவனோடு கூட பிறந்தவர்கள் இல்லை, யாரும் இல்லாத நிலையில் அனாதையாக்கப்பட்டவனாக அந்த ஒரு கிணற்றண்டையில் அமர்ந்திருக்கிறான். சில மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். அவன் இருந்த நேரம் சரியாக ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும் நேரம். அந்த கிணற்றண்டையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு சண்டையை பார்க்கிறான். இவன் சண்டையை பார்த்தால் விளக்கு திருக்கிறவன் தான் இவன் எப்போதும்.
சண்டையை பார்த்து கொண்டு இவனால் இருக்க முடியாது, அநியாயத்தை இவனால் சமாளிக்க முடியாது. அவனுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்தது. பிரச்சனையை பார்த்து, அநீதியை பார்த்து, அதை கண்டும் காணாமல் போகிற மக்கள் கூட்டம் நிறையாக இருந்தாலும் சிலராலே அப்படி போய்விட முடியாது. உங்களில் எத்தனை பேர் அநியாயம் நடக்கும்போது பார்த்த உடனே அதை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களாங்க? சிலர் தான் அப்படி இருப்பாங்க. சிலர் நமக்கு எதுக்கு வம்பு, நாம் ஏன் தலையிடுவானேன், நாம் ஏதாவது பேசி நமக்கு பிரச்சனை வந்து விடுவானேன் என்று ஒதுங்கி போய் விடுவார்கள். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தால் போய் தட்டி கேட்கவும் அல்லது விளக்கு தீர்க்கவும் சரி செய்யவும் அவன் முற்படக்கூடியவனாக இருந்தான். அங்கேயும் அதுதான் நடந்தது. எகிப்திலே அப்படி செய்துதான் இங்கே ஓடி வந்திருக்கிறான். இங்கேயும் அதைத்தான் செய்கிறான். அங்கே சில பெண்கள், எத்ரோ அப்படின்றவனுடைய குமாரத்திகள் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு தண்ணீர் காட்ட வருகிறார்கள். அதே இடத்துல இன்னும் சில ஆண்களும் மேய்ப்பர்களும் வருகிறார்கள். முந்தி வந்த இந்த பெண்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட விடாமல் ஆண்கள் அந்த பெண் வாலிப பிள்ளைகளை அவர்கள் சண்டையிடுகிறார்கள், துரத்தி விடுகிறார்கள். ஆனால் மோசே அங்கே எழுமி நின்று வழக்கு தீர்த்து முந்தி வந்தவர்கள் இவர்கள் தானே முதலாவது ஆடுகள் தண்ணீர் காட்ட வேண்டும் என்று நீதி செய்கிறான். ஆகவே அந்த பிள்ளைகள், அவங்க வாலிப பிள்ளைகள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி விட்டு வேகமாக வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். வீட்டுக்கு போனால் அப்பா கேட்கிறார், ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக வந்தீர்கள்? எப்போதும் எங்களை முன்பதாக தண்ணீர் காட்ட விடாதவர்கள், இன்றைக்கு ஒருவன் எகிப்தியன் ஒருவன் வந்திருந்தான், எங்களுக்காக வழக்காடினான், எங்களுக்காக அவன் சண்டையிட்டு எங்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக வாய்ப்பு கொடுத்தான், ஆகவே தான் எங்களால் சீக்கிரமாக வர முடிந்தது என்று சொல்கிறார்கள். அவருடைய தகப்பன் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை எங்கே விட்டு வந்தீர்கள்? அழைத்து கொண்டு வாருங்கள், நம்ம வீட்டில் சாப்பிடட்டும் என்று அழைக்கிறான். அந்த வீட்டுக்கு போகிறான், அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அங்கே உணவு கிடைக்கிறது, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, என்னுடைய ஆடுகளை மேய்த்துக்கொள்ளு என்று சொல்லி அவனுக்கு அங்கே வேலை கொடுக்கப்படுகிறது. மோசே அவனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். ஆடும் கொடுக்கப்படுகிறது, திருமணம் செய்ய பொண்ணும் கொடுக்கப்படுகிறது. அந்த வீட்டிலே திருமணம் செய்து அங்கேயே இருக்கிறான். இப்பொழுது ஒரு விலாசம் கிடைத்திருக்கிறது. அந்த வீட்டிலே இருந்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அரசனாக வேண்டியவன் ஆடு மேய்க்கிறவனாக மாறிப்போனான். இப்பொழுது அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையினை இந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க வேண்டிய வேலைதான் என்று தன்னுடைய வாழ்க்கைக்காக தனக்கு ஒரு தீர்மானம் வைத்து கொண்டான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலமே இதுதான் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டான். காலமெல்லாம் இருக்கிற நாள், உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் இங்கே இந்த மீதியானுடைய தேசத்தில் இருந்து ஆடுகளை மேய்த்து வாழ்வை முடிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தேசம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் என் எதிர்காலம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவன் அவனை குறுக்கிட்டார். ஒரு காட்சியை பார்க்கிறான். அங்கே முட்செடி தீயினால் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவரை அவனுக்கு அதுபோல ஒரு காட்சியை பார்த்ததில்லை. நெருப்பு எரிவதை பார்த்துக்கிறான். ஆனால் நெருப்பு எரியும் போது எல்லாவற்றையும் அதை பொசுக்கிவிடும். ஆனால் அன்றைக்கு அந்த நெருப்பு அந்த செடியை ஒன்றும் செய்யவில்லை. செடி அப்படியே இருக்கிறது, ஆனால் நெருப்பு மாத்திரம் எரிந்து கொண்டே இருக்கிறது, கருகவில்லை. இது என்ன அதிசயம் என்று பக்கத்தில் போய் பார்க்க விரும்புகிறான். கர்த்தர் சொல்றார், பக்கத்தில் நீ வராதே, இது பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சைகளை கலற்றி போடு என்று சொல்கிறார். எனவே அங்கே பயபக்தியோடு நிற்கிறான் மோசே. கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார், மோசே, நான் உன்னை எகிப்துக்கு மறுபடியும் அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னான். அங்கே இருந்தால் ஆபத்து என்று தானே இங்கே ஓடி வந்தான். ஆனால் கர்த்தர் சொல்றார், மறுபடியும் எகிப்துக்கு தான் போக வேண்டும். உன் எதிர்காலம் மீதியான தேசம் அல்ல, உன் எதிர்காலமே அங்கே தான் இருக்கிறது. எகிப்தில் நான் உன்னை கொண்டு போவேன். உன்னுடைய வேலை இதுவல்ல, உனக்கு வேலை வேறொன்றை வைத்திருக்கிறேன். மோசே தனக்கான ஒரு பெரிய திட்டத்தை அவன் வகுத்து வைத்திருக்கிறான். அவன் ஒரு பெரிய தீர்மானத்துக்குள் வந்து விட்டான். ஆனால் கர்த்தரோ அவனுக்காக குழந்தையாக இருக்கும் போதே, அவன் பிறக்கும் போதே அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்தார். அவன் அறியாதிருந்தான். ஆனால் அவன் அறிந்தானோ அறியவில்லையோ, அவனுக்காக ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டமிடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது ஒருவேளை மாறலாம். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆமென். மோசேவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மோசையை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், தேவன் விரும்புகிறதான ஒரு காரியத்திற்காக அவனை கர்த்தர் உருவாக்கினார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் நடக்காத ஒன்றை நடக்க வைப்பதற்கு தேவன் உங்களை உருவாக்கிவிட முடியும், உங்களை உருவாக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகவும் சாந்தம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பற்றி சொல்லும்போது என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொலைகாரனாக இருந்தான். அவன் பயங்கர கோபக்காரன்.
பயங்கர கோபக்காரன். அவன் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. அவனுக்கு கோபம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. கொலை கூட பண்ணிட்டான். மோசே யாருன்னா ஒரு கொலைகாரன். நேற்று வாலிபர் முகாமிலே மோசையை பற்றியும் பேசினான். நான் நேற்று செய்தி மதியானம்லாம் ரெடி பண்ணி என்ன சாயங்காலம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காலையில் செய்தி எடுத்துட்டேன். அங்கே போனால் நான் எடுத்த செய்தி தான் அங்கே ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இது கொடுக்கணும்னு தேவ சித்தம் இருக்குது. மோசையை பற்றி பேசுவது தேவ சித்தம். அன்பானவர்களே, மிகவும் கொலை செய்யும் அளவுக்கு முன்கோபக்காரனாகிய மோசையை அவனை மாதிரி ஒரு சாந்த குணம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசை மாற்றப்பட காரணம் என்ன? தேவன் அவனை உருவாக்கினார். கர்த்தர் எந்த மனுஷனையும் உருவாக்கிவிட முடியும். கர்த்தர் எந்த மனுஷனையும் ஆசீர்வாதமான மாற்றிவிட முடியும். தேவன் எந்த மனுஷனையும் தன் வேலையை செய்வதற்கு உருவாக்கிவிட முடியும். எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை தேவன் விரும்புகிற ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை உருவாக்க விட்டு கொடுங்கள். தேவன் விரும்புகிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் விரும்புகிறத விட அவர் விரும்புகிறது தான் ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒரு கை வைத்தாலே சொல்லுவோமா? நீங்கள் விரும்புகிறத விட அல்லது நாம் விரும்புகிறத விட தேவன் என்னில் விரும்புகிறது ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவருடைய திட்டம். நம் திட்டத்தை விட அவர் திட்டம் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும், வெளியே குறைவாக ஒருபோதும் இருக்காது. அண்ணால் நினச்சா எனக்கு கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை. அவர் சொன்னார், அநேக தாய்மார் கொஞ்சறதுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு உன் பையன் என்ன செய்வான்? ஆசீர்வாதமானதாக இருப்பான். அவன் நினச்சா எனக்கு ஒரு குமாரன் நினச்சான். இல்லை, உனக்கும் ஒரு குமாரன் கிடைக்கும். ஆனால் உனக்கு கிடைக்கிற குமாரன் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தேவனுடைய தாசனாக அவன் வருவான் என்று கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவளுடைய திட்டம் சிறியது, தேவ திட்டம் அவள் மேலே பெரியது. அன்னாளுக்கு தன் திட்டம் ரொம்ப குறைவானது. அவள் திட்டம் அவள் வீட்டுக்கான திட்டம், தேவ திட்டம் தேசத்திற்கான திட்டம். நல்லா யோசித்து பாருங்க. பைபிளில் நிறைய தேவ மனிதர்கள் யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார்களோ அவர்களை அவங்க வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சதில்லை, அவங்கள பலருக்கு ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வச்சிருக்கார். என்றைக்கும் தேவனாகி ஆண்டவர் உனக்காக, உன் வாழ்வுக்காக, உனக்கு மட்டுமான சுயநலமான ஒரு நன்மைக்காக கர்த்தர் உன் மேல் திட்டம் வைக்கலை. உங்களை நிச்சயமாக உங்களை இன்னொருவருக்கும் பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிற நம்புகிற திட்டத்தை விட உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் உயர்வானது, அதிகமானது. அதை நம்பினீங்கன்னா ஒரு அலையில் சொல்லுங்கள். மனதார கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் திட்டத்தை விட உங்கள் திட்டம் நடக்கட்டும்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கோபக்கார ஒரு மனிதனை, கொலை செய்யும் அளவுக்கு இருந்த ஒரு மனிதனை உலகத்திலேயே சாந்தமான ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். இல்லை, 2 பேர் சண்டை போட்டாங்க, இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அங்கே சண்டை போடுறாங்க 2 பேர். இவன் அமைதியாக இருந்துடலாம். ஆனால் அதை கூட பொருட்படுத்த முடியாமல் அவங்கள போய் வழக்கு தூக்கிறான். அவங்கள ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். அவ்வளவு கோபம் அவனுக்கு. அவனால் அநீதியை பார்த்து சும்மா இருக்க முடியவில்லை. அவன் பயங்கர கோபப்பட்டு கொலை செய்யும் அளவுக்கு போய் விடுகிறான். சமரசம் செய்து மட்டும் வைக்கவில்லை, சமரசத்துக்கு ஒத்து வராத ஒருவனை கொன்று போடு விடுகிறான். அவ்வளவு கோபம் உள்ள ஒரு மனிதனை சாந்த குணம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். எந்த இடத்துல கர்த்தர் அவனை சொல்றாரு சாந்த குணம் உள்ளவன் தெரியுமா? அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் அவனுடைய உடன்பிறப்புகள் தான். மோசே கூட பிறந்த 2 பேர், அங்கே 2 பேர் அவனை கோபக்காரன் ஆக்கினார்கள். இங்கேயும் 2 பேர் கோபக்காரன் ஆக்குறாங்க. ஆனால் அங்கே கோபக்காரனாகி கொலை செய்தான், இங்கே கோபக்காரனாக மனிதனாக இருந்த சாந்த குணமுள்ளவனாகி அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். மோசேயின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவனை உருவாக்குனார்ல. எப்படின்னா அவனை முற்றிலுமாய் மாற்றி விட்டார். சில சொல்லுவாங்க, பிறவி குணம் மட்டை வச்சு கட்டினாலும், அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாய் வாழை நிமித்த முடியாதும்பாங்க. சிலர்லாம் அந்த பழமொழி வச்சுருப்பாங்க. அவனா திருந்தவே மாட்டான் சார்,
அவன் மாறவே மாட்டான். வாழ்க்கை முழுசும் அப்படி தான். அது ரத்தத்தில் ஊறி போனது. அவனை அப்பனை உரிச்சு வச்சிருக்கான். இந்த பெரியவங்கள்லாம் சிலர்கள் இப்படி தான் பேசுவாங்க. அது வளர்ப்பு வம்சம், அது அவன் சாதி புத்தி அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் மாறாது அப்படின்னு சிலர்லாம் நிறைய பேசுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நினச்சாருன்னா யாரையும் சொல்லுங்கள், யாரையும் மாற்ற முடியும். நாமளாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துட வேண்டாம். இவெல்லாம் மாறவே மாட்டான். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன் புருஷனா திருந்தாத ஜென்மம் பாஸ்டர், அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது, அந்தெல்லாம் சுட்டு போட்டாலும் திருந்த மாட்டார் அவர் அப்படின்னு என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் வேஸ்ட் அந்த ஆள்லாம், அவருக்காகலாம் ஜெபம் பண்ணாதீங்க. அது நானும் பார்த்துட்டேன், காலமெல்லாம் பார்த்துட்டேன். அது அப்போ இருந்து இப்படி தான் இருக்குது. அப்படி தான் அந்த குடும்பமே அப்படி தான் பாஸ்டர், வம்சமே. எங்கள் குடும்பம் தான் ரொம்ப சூப்பர், அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா மோசமான குடும்பம் அப்படின்னு சிலர் தங்கள் கணவரை பற்றி ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்கல்ல. நீ என்ன சொல்கிறது மாற மாட்டாங்கன்னு அவரில் மாத்துறாரு. நீங்களே ஒரு முடிவுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் ஒரு முடிவுக்குள் வந்துடாதீங்க. இதுதான் என் வாழ்க்கை, நான் அந்த கோபக்காரன் தான், என்னால் கோபத்தை மாற்ற முடியாது தான், நான் கோபப்பட்டால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சுது, எனக்குன்னு யாரும் இல்லை, நான் இப்பொழுது எதிர்காலமற்றவனாக இருக்கிறேன்னு, இதுதான் என் வாழ்க்கை, நான் ஒருவேளை காலமெல்லாம் இப்படியே கண்ணீரோடையே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, என் வாழ்க்கையில் இப்படியே போயிடுமா, எனக்குன்னு ஒரு சந்தோஷம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா, எனக்கு இதுதான் இடமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன்னா, என்னுடைய வாழ்வின் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் செய்ய போகிறேன், இதுதான் என் தொழில், இதுதான் என் எதிர்காலம், இதுதான் என் வேலை, இதுதான் என் பிள்ளைகள், இப்படித்தான் நடக்க போகுதுன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு வட்டமிட்டு கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அவர் வேலை கர்த்தர் யாரையும் எவரையும் மாற்றி ஆசீர்வதிக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த இடத்திலிருந்து தோல்வியோடு கூட பயத்தோடு ஓடி போன மோசையை அதே இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் ஒரு புது மனுஷனாக நிறுத்தி வைத்து அரசாங்கத்தையே சுழல வைத்தக்கூடிய வல்லமையான ஒரு மனிதனாக மாற்ற மோசையை கர்த்தர் மாற்ற முடியுமானால் உங்களையும் கர்த்தர் பெரிய அளவில் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் முன்பதாக எப்போதும் தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். ஒரு மனிதனை உயர்த்தும் முன்பதாக ஒரு மனிதனை உருவாக்குகிறார். ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவன் உருவாக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு மனுஷனை உருவாக்காமல் எப்போதும் உயர்த்துவதில்லை. ஒரு மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் அந்த காலகட்டங்கள் கடினமானவைகள், கர்த்தர் உயர்த்தும் காலம் மகிழ்ச்சியானவைகள். எந்த ஒரு மனிதன் கர்த்தர் தன்னை உருவாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்படுகிற காலம் வேண்டுமானால் உருவாக்கப்படுகிற காலமும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உருவாக்கும் காலத்துக்கும் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னார். உயர்த்தும் காலத்துக்கும் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை உருவாக்குறதுக்கு அர்ப்பணம் செய்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது அதற்கு ஈடு கொடுக்காமல் வளைந்து நெளிந்து வெளியே தப்பி போவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப ஆபத்தானது. தேவன் உருவாக்குகிற வரை அவர் கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் உங்களை உருவாக்கட்டும், அவர் சரியாக வணையட்டும், சரியாக உங்களை பக்குவப்படுத்தட்டும், தேவையற்றவர்களை தூக்கி எறிந்து தேவையானதை சேர்த்து உங்களை நல்ல ஒரு பாத்திரமாக தேவன் உருவாக்கட்டும். ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்காக உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு உயர்வின் காலமும் நிச்சயமாக இருக்கும். மோசே வாழ்விலே அவன் உருவாக்கப்பட ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, சிறந்த மனிதனாக கர்த்தர் மாற்றினார். எந்த எதிர்காலமும் இல்லாமல், விலாசமற்று, சொந்த பந்தம் இல்லாமல் தனி மனிதனாக நின்ற ஒரு மனிதன், நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் இப்பொழுது நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் உங்களோட வருவார், கானானை உங்களுக்கு தருவார் என்று இன்னும் இப்பொழுது பேசுகிறான். ஆனால் அப்பொழுது அந்த நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. மோசேக்கு முன்பு அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை தான் பேசி கொண்டிருந்தான். ஆனால் இருக்கிறான், கர்த்தர் கானானை சொந்தமாய் தருவார், உங்கள் வாழ்வின் கண்ணீர்கள் மாறும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும் என்று வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறான். ஆண்டவர் அவனை இவ்வளவு தூரம் மாற்ற காரணம் உருவாக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கோபக்காரனாகி சாந்த குணம் உள்ளவனாய் மாறினான். ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருந்தவன் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். மோசேயை பணிந்து கொள்கிறார்கள், மோசேக்கு முன்பதாக நிற்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் தன்னை உருவாக்குவதற்கு அர்ப்பணம் செய்தான். அல்லேலூயா. வேதத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மோசேயின் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது
நாம் ஒருபோதும் அதற்கு எதிராக நிற்கக்கூடாது. கர்த்தர் மோசேயை உருவாக்கும் போது மோசே அவன் தேவனுக்கு முன்பாக சில சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 11ஆம் வசனத்தை யாராவது. போதும். இந்த வசனங்களில் படிக்கும்போது நான் ஒரு சில 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் மோசையை உருவாக்க நினைக்கும் போது, அவனை உயர்த்த நினைக்கும் போது, அவனை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது மோசே கேட்ட சில கேள்விகள், தேவன் அவனுக்கு கொடுத்த பதில்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை? ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் எல்லா மனுஷரையும் நேசிக்கிறார், அவர்களை உருவாக்க விரும்புகிறாரு. ஆனால் அவருக்கு யார் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உருவாக்கிறாரு. அதுதான் இங்கே விஷயம் முக்கியம். மோசே சில கேள்வி எல்லாம் கேட்டான், சந்தேகம்லாம் அவனுக்கு இருந்துச்சுது இல்லை? ஆனால் இவ்வளவு சந்தேக கேள்விகளுக்கும் தேவன் சரியான பதிலை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு எல்லா பதிலையும் ஆண்டவர் கொடுத்தார். இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அவனுக்கு தேவன் சரியான பதிலை ஆண்டவர் கொடுத்தார். மோசே கேள்வி கேட்பதற்கான காரணம் என்ன? அவன் இருக்கும் சூழ்நிலை. நம்முடைய சூழ்நிலை தான் நமக்கு சில கேள்விகளை என்ன செய்து நான் எழுப்புகிறது. நம்முடைய வேதனை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள், இவைகள் தான் நம்முடைய வாழ்வில் சில கேள்விகளை எழுப்புது. ஆனால் ஆண்டவர் எல்லா கேள்விக்கும் பதில் கையில் வச்சிருக்கார். எல்லா கேள்விக்கும் பதில் வச்சிருக்கார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய எல்லா கேள்விக்கும் இந்த உலகம் பதில் சொல்லாது. இந்த உலகம் நம்முடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லாது. சில கேள்விக்கு பதில் சொல்லும், சில கேள்விக்கு எனக்கு தெரியலப்பான்னு சொல்லும், சில கேள்விக்கு உன் கேள்வி தான் எனக்கும் இருக்குது, நானும் அந்த கேள்விக்காக தான் காத்திருக்கிறேன், பதிலுக்காக காத்திருக்கேன்னு சொல்லும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில் எந்த எதிர்காலமும் இல்லாத சூழ்நிலையில் அவனுக்கு கேள்விகள் வருகிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நான் என்ன செய்ய போய் விடுகிறேன்? அவனுடைய வாழ்வில் இருந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இந்த 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 பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னைய எகிப்துக்கு அனுப்புவேன், இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போக வேண்டும், எகிப்திலிருந்து விடுவிப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. மோசையே, நான் உன்னைய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போறேன்னு சொல்றார். ஆனால் அதற்கு மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான காரணம் என்ன? மோசே ஒரு வீரன், ஞானி, ஒரு வல்லுநராக இருந்தான், அறிவாளியாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய நிலை மாறிவிட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்பொழுது ஒரு மேய்ப்பனாக மாறிவிட்டான். இளவரசன் ஆயிட்டான், மேய்ப்பன் ஆயிட்டான். ஸ்தோத்திரம். மேய்ப்பர்னாவே பொதுவாக அந்த ஆடுகளோடையே சேர்ந்து ஆடுகளைப் போலவே பேசி ஆடுகளைப் போலவே வளர்ந்து, அவன் பெரும்பாலும் அவன் யாரோடு தான் இருப்பான்னா, அதிக நேரம் ஆடுகளோடய இருக்கிறான், அந்த விலங்குகளோடய இருக்கிறான். பாருங்கள், அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்போ அவனுடைய நல்ல கவனிங்களேன், படித்து முடித்து வந்தவொடனே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. சில சொல்லுவாங்க, நீங்கள் வேலைக்கு போயிடுவாங்க, படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காத, ஏதாவது ஒரு வேலைக்கு போ. ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய நாலேஜ் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அவங்க படித்ததெல்லாம் என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் நிறையா கம்பெனிஸில் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் எடுப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நீங்கள் படித்து முடித்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ என்ன ஆகிட்டுனா, அவன் வாழ்க்கையில் எல்லாம் மறந்துடுச்சு, அவன் கற்றுக்கிட்டது எல்லாம் மறந்துடுச்சுது. இப்போ சாதாரணமான ஆளாகிட்டான். அவன் சொல்கிறான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், எகிப்திலிருந்து நான் அழைத்து வர நான் எம்மாத்திரம், அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை காட்டுது, சோர்வை காட்டுது, நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுது. அவனுடைய வாழ்வின் தோல்வி தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்னால் முடியாது, நான் எம்மாத்திரம், எதுக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற பதில், நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன், இந்த மலையில் வந்து நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்ற, மோசே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு இந்த இடத்துக்கு வருவீங்க. நல்லா கவனிங்க, மீதியான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போயிட்டு, எகிப்திலிருந்து மறுபடியும் மீதியான் தேசம் வழியாக கானானுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் அதை தாண்டி போகணும்.
மோசே ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒரு மலையில நீ மறுபடியும் இந்த பக்கம் ஜனங்களை கொண்டு வந்து இங்கே ஆராதனை செய்வீர்கள். இது அடையாளம், ஒரு தூரத்து அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, மோசே அவ்வளவு எளிதாக ஆண்டவருடைய பதிலை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் அளித்தாலும் மறுபடியும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான்ல. ஆண்டவர் கொடுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதிலை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களும் பைபிள் வந்திருக்கிறாங்க. மோசைய மாதிரி பதிலுக்கு பதில் மறுபடியும் கேள்வி கேட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம எப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் மோசைய மாதிரி பதில் கேள்வி கேட்குற ஆளாக இருக்கிறீங்களா? அவ்வளவு எளிதிலெல்லாம் என்னைய சமரசம் பண்ணிட முடியாதுன்றவங்களா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு உடனே நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தீர விசாரித்து தான் ஏற்றுக்கொள்வேன்ற இடத்துல இருக்கீங்களா? நீங்கள் யாராக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பதிலை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனுஷனுக்கு தேவன் நம்பிக்கை கொடுக்குறார். அவனை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வதிக்கிறார். மோசே மறுபடியும் அதை கேட்ட உடனே ரெண்டாவது சொல்கிறான், 14-15 வசனத்தில் சொல்கிறான். அதற்கு ஸ்தோத்திரம் 4:1 படிக்கிறோம் அன்பானவர்களே. பின்பதாக உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, 13 வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். இங்கே என்ன சொல்கிறான்னா, முதல்ல நீர் யாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல தன்னை பற்றி சொல்கிறான், நான் எம்மாத்திரன்றான். ரெண்டாவது சொல்கிறான், நீர் யாருன்னு தெரியலையே, நான் முதல்ல தகுதி இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ரெண்டாவது சொல்கிறான், நீர் யார், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாத போது நீ சொல்கிற இடத்துக்கு நான் எப்படி போக முடியும், உங்கள் நாமம் என்னவென்று கேட்பார்களே என்று கேட்கிறேன். ஆண்டவர் சொல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். 14-15 நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையோடு சொன்னவர் என்னை அனுப்பினார் என்று சொல். அன்பானவர்களே, மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை உங்களுக்கு அனுப்பினார் என்று சொல். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பதில் கொடுக்குறார். ஆண்டவர் தெளிவாக தான் பதில் கொடுக்குறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் மட்டும் இல்லை, இந்த நாமத்தை உடையவராகத்தான் ஆபிரகாமுக்கு, உன் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு நான் அப்படி தான் வெளிப்பட்டேன். அவங்க நம்புனாங்க, நீயும் நம்புன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் யாரோ நினைச்சிடாத, உன் முற்பிதாவாகிய ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பின் தேவனாக இருக்கிறேன்னு அவனுக்கு ரொம்ப தெளிவாக பதில் கொடுக்குறார். சரி ஆண்டவரே ஓகேன்னு சொன்னான்னா இப்போவும் ஓகே சொல்லலை. அதுக்கு அடுத்து சொல்கிறேன், ஆண்டவரே என்ன அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? ஏற்கனவே நான் துரத்தப்பட்டு வந்திருக்கேன், என்னை முதல்ல ஏற்றுக்கல, இப்போமா ஏற்றுக்கிட போகிறாங்க, என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் இவன் செய்ய போகிற பணி பெரிய பணி. இஸ்ரவேலை விடுவிக்கணும், பார்வோன்ட்ட பேசணும், ஒரு தேசத்தின் அளவில் பெரிய தலைவனாகணும். அந்த பெரிய தலைவனாகுவதற்கு இளவரசனாக இருக்கும்போதே என்ன அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளாத போது இப்பொழுது ஒரு சாதாரண மனுஷனாக போகிறேன். ஏற்கனவே 40 வருஷம் எகிப்தில் இருந்துட்டான், இப்போது 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்துட்டான். 80 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வயசு அவனுக்கு எவ்வளவு? 80 வயது. இவன் திரும்பி போகும்போது அவனை பார்த்தவங்க இப்போ நிறைய பேர் உயிரோடைய இருக்க மாட்டாங்க. இப்போது அவனை நிறைய பேருக்கு என்ன செய்ய தெரியாது. அடையாளம் கண்டு 40 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் பூந்தோட்டத்துக்கு வந்தால் அவனை பார்க்க முடியும். இத்தனை பேருக்கு அடையாளம் தெரியுமோ தெரியாது. ஏன்னா வீடு காலி போய் இருப்பாங்க, சிலருக்கு தெரியாது. இப்போ நான் போய் நின்னா என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆண்டவரே என்னை நம்ப மாட்டார்கள். நம்பிக்கைக்குரியவனாக இல்லாதவனாக இருந்தான். இவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல. ஏன்னா இவன் கோவப்படுறான், கொலை பண்ணுறான். அவனை தெரிஞ்சவங்களுக்கு கூட இவனுக்கு நம்பிக்கை வராது. தெரியாதவங்க எப்படி நம்புவார்கள்? என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, நான் நம்பிக்கைக்குரியவனாக இல்லைன்னு முழுவதுமாக தாழ் மனப்பான்மையாகவே பேசுகிறேன். என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் அவனுக்கு 4:1 சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பிக்கைக்குரியவனாக மாறுறதுக்கு வேற ஒன்றும் வேணாம், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சே நீ நம்பிக்கைக்குரியவன் என்று நான் காட்டுகிறேன்னு அவனை உருவாக்குறாரு. அவன் கையில் ஒரு கோல் இருக்குன்னு சொல்கிறான். அந்த கோலை கீழே போட சொல்கிறாரு. அந்த கோல் பாம்பாயிற்று. மறுபடியும் அதை பிடிக்க சொல்கிறாரு. மோசையை பிடிக்கிறான், மறுபடியும் கோலாயிற்று. இந்த அடையாளத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உன் கையில் என்ன இருக்கிறது? ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கோலை கொண்டு அவன் கையிலே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். மோசே கையில் இருந்த சாதாரணமான மேய்ப்பனின் கோல் தான். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, சாதாரணமாக குச்சி. ஆனால் அதை ஆண்டவர் அற்புதமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. செங்கோலை பிடிக்க வேண்டிய கையில் மேய்ப்பனின் கோல் விரிச்சு.
மேய்ப்பனுடைய கோல் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ ஆண்டவர் அதை மாற்றி, அதே கோல் தான் நான் பார்க்குறதுக்கு, ஆனால் கர்த்தர் அதை ஆளுமையுள்ள கோலாக என்ன செய்தார், மாற்றிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் கையில் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. அந்த கோலை இப்போ கீழே போட்டால் பாம்பாக முடியும், மறுபடியும் எடுத்தால் கோலாக முடியும். இது ஒரு சின்ன அடையாளம் தான். கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். ரெண்டாவது ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. உன் கையை என்ன செய்ய, மடியிலே போடு, அல்லது அந்த ஆடையில் அங்கியிலே நீ அந்த பாக்கெட்டில் போடு, திரும்ப எடுத்துப்பார், அது கையெல்லாம் வெண்குஷ்டம் போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல மறுபடியும் அந்த பாக்கெட்டில் போடு, மறுபடியும் எடு, அது சாதாரணமான கையாக மாறுகிறது. இரண்டாவது அடையாளத்தை நீ அவர்களுக்கு காண்பி. முதல் அடையாளத்தை நம்பாதவர்கள் இரண்டாவது அடையாளத்தை நம்புவார்கள். இரண்டாவது அடையாளத்தையும் நம்பாவிட்டால் மூணாவது ஒரு அடையாளம் தாரேன். ஆண்டவர் அவனை எப்படி உருவாக்குறாருல்ல, அவனை சரி பண்ணுறார். அவன் சரின்னு சொல்கிற வரைக்கும் அவனோடு போராடுகிறார். அவனை உருவாக்க விரும்புகிறார், அவனை சரி செய்ய விரும்புகிறார். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவ்வளவு சீக்கிரத்தில் தூக்கி எறிந்து விட மாட்டார். அவனே வேண்டாம் என்றாலும் அவனை சம்மதிப்பதற்கு அவனோடு கூடவே நிற்கிறார். போராடி ஒரு மனுஷன் சம்மதிக்க வைப்பதில் தனக்கெந்த லாபமும் இல்லாவிட்டாலும் அவனுடைய லாபத்துக்காக அவனை சம்மதிக்க வைக்கிறார். மோசே சம்மதிக்காவிட்டாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவராலே கூடும். ஆனாலும் மோசையை கொண்டுதான் விடுவிக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு மோசையை சம்மதிக்க வைப்பதற்கு அவனோடு தொடர்ந்து போராடுகிறார். தேவன் மோசையை சம்மதிக்க வைக்க அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக அவனை கையாள்கிறாரே, அப்படி நீங்கள் நானும் கூட கையாள்வோமா அப்படின்னு தெரியாது. அவ்வளவு பொறுமை நமக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவ்வளவு பொறுமையாக கர்த்தர் அவனோடு கூட திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறார். எவ்வளவு பொறுமை உள்ள தேவன், எவ்வளவு அக்கறை உள்ள தேவன், எவ்வளவு அன்பான தேவன். மோசையோடு மட்டும் இல்லை, நம்ம கூடயும் ஆண்டவர் அப்படி இருக்கிறாரு. நம்மளை கொண்டு தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து கொண்டு நீங்கள் தாழ்வு மனப்பான்மையாக இன்றைக்கி இருக்கிறீங்களா? என்னால் இயலாது, எனக்கே பலன் இல்லை, எனக்கே பணம் இல்லை, நானே துரத்தப்பட்டவன், நான் என்ன செய்துவிட போகிறேன், தெருவுக்குள்ளேயே நமக்கு நல்ல மதிப்பு இல்லை, கூட பிறந்ததுகளே மதிக்க மாட்டேன், பெற்றதே நம்மளை மதிக்கலை என்றெல்லாம் ஏதோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு உங்களையே தாழ்த்தி கொண்டால், நான் இன்றைக்கி ஒரு பெரிய நம்பிக்கைன்னு செய்து மோசையை கர்த்தர் மாற்ற முடியும்னா உங்களை கர்த்தர் மாற்ற முடியும். மோசையை கர்த்தர் உயர்த்த முடியினால் உங்களை உயர்த்த முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையை அவருடைய பிள்ளை என்பதனாலே அவனை உருவாக்குறதுக்கு அவ்வளோ சிரமம் எடுக்கிறாரு. 3 அடையாளங்களை கொடுக்குறார். 3வது சொல்ல, தண்ணீரை, நதியின் தண்ணீரை நீ தரையில் ஊற்று, அப்பொழுது அது இரத்தமாக மாறும்னு 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 அடையாளங்கள் கொடுக்கிறார். இதை காட்டினால் நம்புவார்கள் என்று சொல்கிறார். அப்போதும் சரின்றானா, இன்னும் கேள்வி கையில் வச்சுருக்கான். அடுத்த கேள்விக்கு வர்றான். அப்புறம் சொல்கிறான், எல்லாம் ஓகே தான் ஆண்டவரே, ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல. இதற்கு முன்னாவது நீர் என்னோடு பேசினதுக்கு பின்னாவது நான் யார் இல்லை, வாக்கு வல்லவன் அல்ல. எத்தனை பேர் எனக்கு ரொம்ப திறமையாக பேச தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளோ பேச்சு வர பேச தெரியாது அப்படின்றவங்க இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தர் பேச பலன் கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நானும் ஒரு காலத்தில் அப்படி, இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னா நீங்கள் ஒரு மாதிரிலாம் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏதோ நானே நினச்சிக்கிறேன் நல்லா பேசுகிறேன்னு. எனக்கு உண்மையில் பேச்சு வராது, அவ்வளோ பேச தெரியாது. 4 பேர் முன்னாடி பேச வராது எனக்கு. அல்லேலூயா, பேச தெரியாது, பயப்படுவேன். யார்கிட்ட ரொம்ப பேசினா அழுதுடுவேன். ரொம்ப பயந்தாங்களின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் நான். பைபிள் காலேஜில் படிக்கும்போது கூட எனக்கு பேச தெரியாது. பாஸ் எபினேசர் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க கிளாஸ் வந்தால் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் என்னை சொல்வார், ஸ்தோத்திரம், அவர் சொல்லும்போது ஓப்பனி ஒரு மவுத்துன்னு சொல்லுவார். வாயை திறந்து பேசியா, வாயை திறக்க மாட்டேங்கிறேன், நல்லா சத்தமாக பேசும், அப்படி தான் ஒவ்வொரு முறையும் சொல்வார். அவர் சொல்லும்போது எல்லோரும் என்னை பார்த்து என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. பேச தெரியாது, கோர்வையாக பேச தெரியாது. கர்த்தர் வேதாகம கல்லூரியில் உருவாக்குனார். ஆமென், அல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கும்போது அதோட ஒரு முறை ஒரு பெண் பிள்ளை சேர்ந்து படிக்கிற இடத்துல பேனாக்கு அடித்து பேனா கொடுத்துட்டு அழுதுட்டு வந்துட்டேன். பெண் பிள்ளைகிட்ட பேசணும் அழுதுருவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன்னா
இப்படி வரும்போது ஏதாவது வாலிய பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா சைக்கிளை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன். கிராஸ் பண்ணி போன பிறகு தான் மறுபடியும் வெளியே வருவேன். பெண்களை பார்த்து அவ்வளோ பயம். ஆனால் இன்றைக்கி எத்தனை பெண்கள் முகாமிலையும் பேச முடியும். சில ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடத்துல தைரியமாய் பேசும் பலனை, கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் உருவாக்கும் இடத்திற்கு நான் வரணும். அவர் உருவாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மோசே சொன்ன ஒரு வார்த்தையில் ரொம்ப கவனிக்கணும். இது அவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா மோசே வாழ்க்கையில் விசுவாசமே இல்லாமல் இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்லன்றான். அவனுக்கு வார்த்தை வரலன்னு. ஆனால் உண்மையாக மோசே ஏற்கனவே வாக்கு வல்லவன் தான், நல்லா பேசக்கூடியவன் தான். வழக்கு தீக்கிற அளவுக்கு இவன் போய் பேசியிருக்கான்ல. நீ ஏன் பண்ணுற, நீ ஏன் செய்கிற, அவனை எதுக்கு தண்டிக்கிறன்னு கொலை பண்ணி பேசி சமரசம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா பேசியிருக்கான்ல. இன்றைக்கி எதுக்கு பேச்சு வரமாட்டேக்கு? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஆடு மேய்ச்சி மேன்னு அந்த ஆடுகள் பாசையே இவனுக்கு வந்துருச்சு போல தெரியுது. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி பேசுனதில் மறந்து போச்சு. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் ஒன்று, இதுக்கு முன்னாடி நான் வாக்கு வல்லவன் அல்லன்னு சொன்னது ஓகே தான். ஆனால் நீங்கள் பேசுனீங்களா ஆண்டவரை, நீங்கள் பேசின பிறகு நான் வாக்கு வல்லவன் அல்லன்னு சொன்னது தான் பெரிய தப்பு. அப்போ என்னென்னா, ஆண்டவர் பேசின பிறகு எனக்கு பேச்சு வராதுன்னுலாம் நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்னை மாற்றுவார்னு கூட அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. தேவன் என்னை மாற்றுவார்னு நம்பிக்கை வரணும். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல தான் எல்லாத்தையும் மாற்றினவர் இந்த இடத்துல அவனை மாற்றாமல் அவனுக்கு ஒரு ஆளை என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். வேறு எல்லாத்தையும் பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் நான் ஏமாத்துறோம் அப்படின்னா நீர் யாருன்னு கேட்டான். எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் கொடுத்த ஆண்டவர். இப்போ வாக்கு வல்லவன் அல்லன்னு சொன்னதுக்கு பதில் அவனையே பேச வச்சிருக்கலாம்ல. வாக்கு வல்லவனா இருப்பாயின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேச வேண்டியதை உனக்கு அவன் என்ன செய்வான். ஆமாம், ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்கிறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரோனை அவனுக்கு சப்போர்ட்டாக என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். அவன் உனக்கு வாயாக என்ன செய்வான், இருப்பான். ஸ்தோத்திரம். 5வது அவன் கேட்குறான், நீர் அனுப்புகிற சித்தமாக இருக்கிற வேற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற கேள்விகள், இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் கொடுக்குறார். ஆனால் மனசில் அவனுக்கு போகணுன்னு எண்ணமே இல்லை. கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா உடனே போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் மனசுக்குள்ளே அவனுக்கு எந்த எண்ணமுமே, சில ஆட்கள்லாம் அப்படி இருப்பாங்க. கேட்குறத பார்த்தா இப்போமே ஞானசம் எடுத்துருவாங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் கேட்குற கேள்வி தான் அப்படி இருக்க ஒழிய உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் கூட என்ன இல்லை, மாறணும்னு விருப்பமே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறத பார்த்தாலாம் என்ன விசுவாசமாக கேட்குறாங்க, ஆர்வமாக பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்க. மனசுக்குள்ளே அப்படி கிடையாது. நம்மளை போட்டு வாங்குற மாதிரி சில கிட்ட இருப்பாங்க. மோசே அப்படி தான் அவட்ட கேள்விகளாக கேட்குறான். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா போகக்கூடாதுன்னு. அதனால தான் மாற்றி பதில் சொல்லிகிட்டே இருக்கிறான், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆண்டவர் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு இடத்துக்கு வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆரோன் துணையாக இருப்பான், அவன் உன்னோடு கூட பேசுவான். நீ உனக்கு நான் வார்த்தைகளை தருகிறேன், நீ ஆரோனோடு சொல்லு. ஆரோன் உனக்காக பார்வோன்ட்டு என்ன செய்வார், பேசுவான். அவன் பேசுவான் என்று சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனுக்கு பதிலாக ஆரோனை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். இந்த ஒரு இடத்துல தான் நான் கவனிக்கிறோம், கர்த்தர் கோபமடைந்து, இதுவரைக்கும் அவர் கோபப்படலை. எங்கே வந்து கோபப்படுறாரு தெரியுமா? இவ்வளவெல்லாம் சொல்லி தன் நாமத்தை சொல்கிறாரு, அவனுக்கு அடையாளத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு வாக்கு பண்ணுறாரு. இங்கே வந்து நீங்கள் ஆராதனை பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. நான் இங்கே கானானுக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் மிகுந்த பொருட்களோடு நீங்கள் புறப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. நிறைய வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்த பிறகும் வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் யாருன்னா ஆரோன். அவனை கொடுக்குறார். அன்பானவர்களே, அதுக்கு முன்னாடி மோசே கீழ்ப்படிஞ்சிருந்தா ஆரோனு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், பொன் கன்று குட்டி வராமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் ஆரோன் தானே. மோசே ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தால் மோசையே வல்லவனாக, பேச்சில் வல்லவனாக, வாக்கு வல்லவனாக மாற்றி அவனே ஒரு பெரிய வார்த்தையை பேசுகிறவனாக கர்த்தர் மாற்றியிருக்கும் பார். ஆனால் மோசை கீழ்ப்படியாதனால தான் ஆரோனை கொடுக்க வேண்டியதாயிருச்சு. பல கேள்விகளை கேட்டான். ஆனாலும் மோசே தேவனால் விரும்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். தேவன் அவன் மேல் வைத்த ஒரு பெரிய திட்டம்,
அவனுக்குள்ளே இருந்தது. அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு அவன் இஸ்ரவேல் எகிப்துக்கு புறப்பட்டு வருகிறான். ஜனங்களை விடுவிப்பதற்காக போராடுகிறான். ஸ்தோத்திரம். பயந்து போன மோசே இப்பொழுது தைரியமாக பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறான். அன்பானவர்களை, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை யார் அதிகாரியாக வைத்தார்கள், எங்களுக்கு உன்னை யார் நியாயாதிபதியாக எங்களுக்கு வைத்தார்கள் என்று கேட்ட அதே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து பார்வோன் கேட்கிறான், உங்களை விடுவிப்பதற்கு உங்கள் தேவன் யார் என்று கேட்டார். ஆண்டவர் யார் என்று அந்த பார்வோனுக்கு மோசே மூலமாக கர்த்தர் காண்பித்தார். மோசேக்கு காண்பித்தார், அந்த பார்வோனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவர் யார் என்று கேட்ட அந்த பார்வோன், அலட்சியமாக கேட்ட அவனுக்கு கர்த்தரே பதில் செய்தார். 10 வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்த போது பார்வோன் நடுங்கினான், அசைந்து போனான். இனி இங்கே இருக்க வேண்டாம் என்று துரத்தி விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு மோசேயை கர்த்தர் அருமையாக பயன்படுத்தினார். அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு பெரிய தலைவனாக மோசேயை கர்த்தர் மாற்றினார். மோசேயை மட்டும் இல்லை, நம்மையும் கர்த்தர் மாற்ற முடியும். நம்மேல் தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை அறியாமல் ஆங்காங்கே எங்கேயோ நம்ம இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் குறுக்கிட்ட போது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் அவர் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆடுகளை மட்டுமே வழிநடத்தக்கூடிய ஒரு கோல் இப்பொழுது செங்கடலை பிளப்பதற்கு பயன்படுகிறது. ஒரு சாதாரண கோல் வச்சு செங்கடலை பிளக்க முடியுமான்னா அது கஷ்டம், முடியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் உன் கோலை நீட்டு என்று சொன்னபோது ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண கோல் அது என்ன செய்கிறதுக்கு? அந்த கோலை வச்சு மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளை வழி நடத்துகிறான். இலை தலைகளை அந்த ஆடுகளுக்கு கொடுக்குறான். சில நேரங்களில் மலைகளில் ஏறும் பொழுது அந்த கோல் வச்சு சில நேரம் ஊண்டி நடப்பதற்கு பயன்படுகிறது. சாதாரணமான ஒரு பயன்பாடுள்ள ஒரு கோல் இப்பொழுது செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதன் வழியாக நடத்துவதற்கு பயன்படும் அளவுக்கு அந்த கோலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எகிப்தின் அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசே பார்வோனை சந்திக்கிறான். உங்கள் தேவன் யார் என்று கேட்டு நம்பவில்லை. இந்த ஜனங்களும் நம்பலை, பார்வோன் நம்பலை. ஆனால் நம்ப வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு என்னென்னா, முதல்ல பார்வோன் நம்பணும். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். அந்த மெய்ப்பனின் கோலை கர்த்தர் அன்னைக்கு சொன்னார்ல, அதையே செய்து பார்க்குறான். அந்த அரண்மனையின் இல்லை அந்த கோலை தூக்கி போடுறான். அது பாம்பாக மாறுகிறது. மோசேக்கு சந்தோஷம். இந்த பார்த்தோன்னே பார்வோன் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி செய்கிறதுக்கு எங்கள் அரண்மனையில் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. மந்திரவாதிகளின் ஜோசியக்காரன் அழைக்கிறான். அவர்களும் அதே போல் ஆளுக்கு ஒரு கோலை போடுறாங்க, பாம்பாக மாறுகிறது. இப்பொழுது ஏகப்பட்ட பாம்பு உள்ள அலையுது. யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு அரண்மனையில் அப்படி பாம்பா அன்றைக்கி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மோசேக்கு நம்ம போட்ட கோல் பாம்பாச்சு, அந்த பாம்பு எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியுது, அடையாளம் தெரியுது. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ மறுபடியும் அந்த பாம்பின் வாலை என்ன செய்ய பிடி. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதுக்கு முன்னாக என்ன நடக்கு? அந்த மோசே போட்ட அந்த கோல் பாம்பாயிடுச்சு. அந்த பாம்பு மந்திரவாதிகள் போட்ட கோல் பாம்பாயிடுச்சு. அந்த பாம்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக என்ன செய்து விழுங்கி விடுகிறது. பார்வோன் ஆச்சரியமாய் பார்க்கிறான். இப்பொழுது அங்கே இருப்பது ஒரே ஒரு பாம்பு தான், ஒரே ஒரு பாம்பு தான். அல்லேலூயா. இப்போ மோசே வாழை பிடிச்சிட்ட உடனே இப்போ மறுபடியும் கோலாயிட்டு. இப்போ மோசே கையில் ஒரு கோல் இருக்குது. இந்த மந்திரவாதி எல்லாம் இப்போ மோசேட்ட கேட்குறாங்க, என் கோலை என்ன செய்ய கொடு. இப்போ யார்கிட்ட இருக்குது? மந்திரவாதிகள் மந்திரம் செய்கிற ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோல் இப்போ யார் கையில் இருக்குது? மோசே கையில். நல்ல கவனிங்க. சில நேரம் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் அமைதியாக இருப்பதும் நல்லது, அவர் நமக்கு பதில் கொடுப்பதும் நல்லது. பிரைஸ் தி லார்ட். மோசே நினச்சிருப்பான், என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க உன் கோலை போடு பாம்பாயிடும், அப்பொழுது நம்புவாங்க நீங்கள். இப்போ நான் செய்கிற மாதிரி அவங்களும் செய்கிறாங்களப்பா, அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன ஆண்டவர் தான் வல்லமையானவர்னு நான் சொல்கிறேன், அதே அற்புதத்தை அவங்களும் செய்கிறாங்களே. இந்த உலகத்தில் நம்மன்னு சொல்லலாம் அப்படி என்ன செய்வோம்? நம்ம இயேசுநாதன் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறோம், ஆனால் சில நேரம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அப்போ நம்ம ஆண்டவர் வல்லமையான எப்படி சொல்கிறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை. சில நேரம் ஆண்டவர் பொறுமையாக என்ன செய்கிறாரு? மோசே, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, கவனமாக இரு, அவசரப்படாத. நான் செய்கிறது எல்லாமே நன்மைக்காக தான் என்ன செய்கிறேன்.
நீ செய்கிற மாதிரி அவங்களும் செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மோசே பொறுமையாக இருப்பா நீ என்று சொல்லார். நம்ம சில நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு அவங்கெல்லாம் பாம்பாக்கிட்டால் நம்ம பாம்பை எடுத்துடக்கூடாது, அந்த கோலை எடுத்துடக்கூடாது. மோசே பொறுமையாக இருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஏன் நடக்கிறதுன்னா எல்லா மந்திரவாதிகளுடைய வல்லமைகளையும் இப்பொழுது மோசே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இப்போ மந்திரவாதியின் கோல் மோசே கையில் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அல்லேலூயா. தேவன் எகிப்தினுடைய மந்திரவாதிகள் மேலும் மந்திரங்களின் மேலும் அதிகாரம் உள்ளவனாக மோசே மாறி போனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மோசேயிடம் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ இவங்களெல்லாம் செஞ்சாலும் அவ்வளவு எளிதில் பார்வோன் உன்னை விடுவிக்க மாட்டான், ஆனாலும் நான் வாதைகளாலே வாதித்து இஸ்ரவேலை விடுவிப்பேன் வாக்கு பண்ணினார். சொன்னபடியே கர்த்தர் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்து இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். மோசேயை மாற்ற முடியுமானால், மோசேயை உருவாக்க முடியுமானால், மோசேயை உயர்த்த முடியுமானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த முடியும். மோசே அவிசுவாசப்பட்டது போல நீங்கள் அவிசுவாசப்பட்டு விடாதீர்கள். மோசே சாக்கு போக்கு சொன்னது போல நாம் சாக்கு போக்குகளை சொல்லிவிடக்கூடாது. மோசே ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் கழிச்சு கீழ்ப்பிடிஞ்ச மாதிரி இல்லை, முதல் முறையே நாம் கீழ்ப்பிடிய வேண்டும். இந்த கால வேளையில் எல்லாரும் கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன், உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி சொல்ல முடியும்? என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற வாழ்விலே நம்பிக்கை அவசியம் தேவை. மோசே வாழ்வில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைசியில் நம்பினான். ஆண்டவரே புறப்பட்டு வந்தான், அவன் எகிப்துக்கு வந்து விட்டான், நம்பிக்கை வந்து விட்டது அவனுக்கு. நீங்களும் மோசையை போல ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? அட்ரஸ் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை, தனியாக நிற்கிறேன், எனக்குன்னு ஆதரவு இல்லை, என் வாழ்விலே ஒரு சோர்வு வந்துருச்சுது, எனக்கு எதிர்காலம் கிடைக்குமான்னு தெரில, மறுபடியும் எனக்கு அரண்மனை அந்த பதவி அந்த பொறுப்பு திரும்பவும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற இடத்திற்கு எந்த விதமான சூரியன் உதிக்கும் அடையாளமே எனக்கு இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம், எனக்கு ஒரு வெளிச்சம் வராதான்ற அந்த இடத்துல, எனக்குன்னு ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது அவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது, அப்பா நான் சரணடைகிறேன், என் வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? மோசேக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில் ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் கொஞ்சம் எல்லாரும் சரணடைவோமாக. வயதறந்து கர்த்தரிட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமாக. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எதையும் செய்ய வல்லவர், நீர் என்னை அழைப்பீரானால் என்னை ஆண்டவர் பயன்படுத்துவீர், நீர் என்னை அழைப்பீரானால் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் என்னை அழைப்பீரானால் என்னை உருவாக்குவீர். ஆண்டவரே என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் தனிப்பட்ட வாழ்க்கை மாறும், என் சுவாபங்கள் மாறும், என் குணங்கள் மாறும், என் கோபங்கள் மாறும், என் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலும் மாற்றப்பட முடியாத மோசே கர்த்தரால் மாற்றப்பட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் எனக்கு மீதியான் தேசத்துக்கு வந்துட்டேன்? எதற்காக நான் இப்படி வந்துட்டேன்? எதற்கு இப்படி நடந்தது? என் வாழ்வில் ஏன் இப்படி நடந்தது? எதற்காக நான் அடையாளமற்றவனாய் மாற்றப்பட்டேன் என்றால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் தான் அவனை மீதியான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அப்போ தான் அவன் சரிப்படுத்த முடியும். முதல் 40 ஆண்டுகளில் மோசே ஒரு கோபக்காரனாக இருந்தான். 2வது 40 ஆண்டு காலத்தில் கர்த்தர் அவனை உருவாக்குனார். அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உருவாக்குனார். ஆடுகளை மேய்க்க கர்த்தர் அனுமதிச்சது எதுனா, மோசே உருவாக்குறதுக்காக தேவன் அந்த சூழ்நிலையை அனுமதிச்சார். சொகுசாக அரண்மனையில் இருந்த மோசேயை ஆடு மேய்க்கிறவனாக ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னா, அவனை மாத்திரத்தான். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டமான பாதை வழியாக கர்த்தர் கொண்டு போகிறாருன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு பலன் மட்டும் கொடுங்கன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் உங்களை நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். மோசேயின் வாழ்வில் அந்த மைப்பனாக இருந்த அந்த 40 வருஷம் இல்லை அப்படின்னா அவன் ஒரு தலைவனாக உருவாயிருக்க முடியாது. ஒரு கொலைகாரனை, ஒரு கோபக்காரனை, சரியான ஒரு தலைவனுக்கான தகுதி இல்லாத ஒரு மோசையை
ஒரு தகுதியுள்ளவனா மாத்தணும்னா இன்னும் அவனுக்கு பயிற்சி தேவைப்பட்டது. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கும் தன் வாழ்வில் கோபத்தை மாற்றி ஒரு நிதானத்துக்கு வருவதற்காகவும் அவனை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவனை உருவாக்குனார். அங்கே அவனுக்கு மனைவி பிள்ளையும் அவனுடைய மாமனார் அங்கே. இது எல்லாம் அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும்போது தன்னை மாற்றிக்கிறதுக்கு மோசே விரும்பலை. எல்லாம் இல்லாமல் போன போது தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அதுக்கு மாறிவிட்டான். அவனை அறியாமலே அந்த வனாந்தர வாழ்க்கை அவனை அறியாமலே அவனை மாற்றிட்டு அந்த வனாந்தர வாழ்க்கை அவனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தர வாழ்க்கை பயணமாக இருக்கா? நல்லா இருந்த பாஸ்டர், இன்னைக்கு கொஞ்சம் வனாந்தர வாழ்க்கை மாதிரி தெரியுது. நான் இப்போ போகிற பாதை ஒரு வனாந்தர பாதை தான். மோசே எப்படி இருந்தானோ ஒரு தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், அது மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலையில் கர்த்தர் தீர்க்க தரிசனமா தேவனுடைய வார்த்தையாக கர்த்தர்கள் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கூட ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வசனம் எல்லாம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வேணும்னு கர்த்தரே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு முறை கூட எழுமி நின்று கரங்களை உயர்த்தி அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் எதிர்காலம் என்னவென்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர், நானே எனக்கான ஒரு திட்டத்தை நான் வச்சிருந்தாலும் உங்க திட்டமே என் வாழ்வில் நடக்கட்டும் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட ஒப்பு கொடுக்கும். நானும் என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களையும் எல்லாரும் நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்கிறோம், எங்களுக்கான ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எவ்விதத்திலேயும் ஆண்டவரே, என் தேவனாகி ஆண்டவர், உங்கள் திட்டத்தை மாற்றி என்னை கைவிட்டுறாதீங்க, அல்லது என்னை விட்டு விடாதீங்க. உம்முடைய திட்டத்தோடு என்னை இணைத்து விடுங்க ஆண்டவரே. என்னை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிங்களோ அதை என்னை கொண்டு செய்து விடுங்க ஆண்டவரே. என்னை கொண்டு செய்து என்னை பயன்படுத்தி விடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க கூட ஆண்டவர் பேசும், எங்க கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசேயின் பழைய அந்த வாழ்வில் இருந்து ஒரு புது வாழ்வுக்கு ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்தீரே, அதுபோல எங்கள் கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தாரும். தேவன் விரும்புகிற மனிதனாய் எங்களை மாற்றியருளும். நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, நீர் விரும்புகிறது போல மாற்று. எங்களை உருவாக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உயர்த்தவும் உம்மால் ஆகும் ஆண்டவரே. காலவேளையினுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதியும். தேவ நன்மையினால் கிருபையால் ஆண்டவர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த காலவேளையில் இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராவது சோர்ந்து போய் மோசையை போல வந்திருந்தால், இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது நம்பிக்கையோட போகட்டும் ஆண்டவர், நம்பிக்கையோட செல்லட்டும் ஆண்டவர். அவர்களுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவர். வாக்கு வல்லவன் இல்லை என்று சொன்ன மோசையை வாக்கு வல்லவனாக்கவும் கர்த்தரால் முடியும். அவனுக்காக துணை நிற்பதற்கு ஆரோனையும் கர்த்தர் கொடுக்க முடியும் ஆண்டவரே. தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பதிலாக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் தாரும் ஆண்டவர். இயேசுவே, கிருபை பாராட்டுங்கள், தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.